ஷாலோம். இன்றைய வகுப்பிலே ஹே வாவ் என்ற 2 மெய்யெழுத்துக்களை நாம் பார்க்க போகின்றோம். இது எபிரேயத்தின் 5வது மற்றும் 6வது எழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். ஐந்தாவது இங்கே சிறிய ஒரு இடைவெளி இருக்கும், கேப். ஹே ஹே என்று அழைப்பார்கள். என்ற அந்த உச்சரிப்பில் வரும். வார்த்தையில் வரும்போது என்ற உச்சரிப்பை வரும். இதனுடைய எண் மதிப்பு நியூமெரிக்கல் வேல்யூ 5. இதனுடைய பேலியோ ஸ்கிரிப்ட், பழைய எழுத்துரு எனக்குரிய இப்படி இருக்கும். பழைய எழுத்துரு பின்னாளில் இப்படி அராமிக் பாபிலோனியன் ஸ்கிரிப்டாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு எப்சிலோன் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் எப்சிலோன் ஒன்று. பிறகு ஆங்கிலத்தில் லத்தீனில் ஈ என்று அழைக்கப்படுகிறது. ஹே என்று சொன்னால் ஜன்னல் என்று பொருள், விண்டோ. இந்த ஹே என்பது முன்னொட்டு, அதாவது ப்ரீஃபிக்ஸ், பின்னொட்டு, அதாவது சஃபிக்ஸ். அதில் முன்னொட்டாக வரும் பொழுது அது தி, பின்னொட்டாக வரும்போது டுவர்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். உதாரணமாக இப்போ சென்ற முறை பார்த்தோம், டாக். பக்கத்தில் ஹ டாக். இது ஆ பட்டஹ் ஆ, இட் ஆ, இக். இருக்கு இது ஆ, இது மெய்யெழுத்து இட், ஆ, இக். ஹா டாக். டாக் என்றால் மீன், ஃபிஷ். ஹா டாக், ஹா சேர்த்தால் தி ஃபிஷ். ஆர்டிக்கிள், தமிழ் அந்த மீன் என்று சொல்லலாம். இந்த ஹா என்ற எழுத்து வார்த்தையின் பின்னொட்டாக வரும்பொழுது ஏறக்குறைய டுவர்ட்ஸ், அதை நோக்கி என்ற பொருளில் வரும். எருஷலாயிம் மா, எருஷலாயிம் அப்படின்றால் எருசலேம், எருஷலாயிம் மா அப்படின்னா எருசலேமை நோக்கி என்று பொருளில் வரும். இந்த ஹா என்ற எழுத்து ஒரு முக்கியமான எழுத்து. யாஹ்வே, யோட், இது யோட், சிறிய எழுத்து யோட். இது ஹா, இது வாவ், இது ஈ என்ற பொருளில் வரும். இது இது இவ், இது 2 முறை இந்த எழுத்தில் வரும். ஆங்கிலத்தில், தமிழில் யாவே, யஹ்வே.
இதில் 2 முறை அந்த எழுத்து இடம்பெற்றிருக்கும். யாவே கடவுளை குறிக்கும் சொல். இதை முழுதாக எழுத மாட்டார்கள். கடவுளுடைய பெயரை முழுதாக உச்சரிக்கக்கூடாது, எழுதக்கூடாது என்ற ஒரு மரியாதை கலந்த பயம் யூத மக்களிடையே இருந்தது. அதை பிற்காலத்தில் அதை உயிரெழுத்து குறியீடுகளை சேர்க்கும் பொழுது இது ஷ்வா ஈ, இதை உச்சரிக்க மாட்டார்கள். பொதுவாக ஈ. அதற்கு பிறகு இஹ், அதற்கு பிறகு ஓ. மேலே புள்ளி இருந்தால் அது ஓ. இதற்கு பிறகு இவ். இதற்கு பிறகு ஆ. அதுக்கு பிறகு ஹா அல்லது யஹோ. கடைசி இந்த ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹே என்ற சொல் வார்த்தையின் கடைசியில் வந்தால் உச்சரிக்கப்பட மாட்டாது. கடைசியில் வந்து உச்சரிக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கும் அந்த வார்த்தை, சைலண்ட் லெட்டர். அது மாதிரி யஹோவா. கடவுளின் பெயர், கடவுள். ஆகவே எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், யஹோவா என்ற கடவுளின் பெயருக்கு 2 முறை இந்த ஹே என்ற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து எபிரேய மொழியின் 6வது எழுத்து வாவ். இது போன்று இருக்கும். வாவ் அல்லது இப்படி எழுதலாம். இது போன்ற சிறிய எழுத்து இருக்கும். இதற்கு எண் மதிப்பு 6. இதற்கு இந்த வாவ் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தம், ஒரு பொருள் இருக்கிறது. அதாவது ஆணி அல்லது கொக்கி என்ற பொருளை தரும். நெயில், ஹூக். இது பேலியோ எபிரேயம், பேலியோ ஹீப்ருவில் அதனுடைய வடிவம் இப்படி இருக்கும். எனக்குடைய இந்த இது போன்று இருக்கும். இது கிரேக்கத்தில் இப்சிலோன் என்று சொல்கிறோம். இந்த வாவ் ஒரு எழுத்தின் ஒரு வாக்கியத்தில் அல்லது ஒரு எழுத்தின் முன்னால் வந்தால் ப்ரிஃபிக்ஸ் என்று சொல்கிறோமே, முன்னொட்டு, முன்னொட்டாக வந்தால் அது அண்ட் என்று உச்சரிக்கப்படும். தமிழில் உம்மை தொகை என்று சொல்கிறோமே, அதை போல வானமும் பூமியும், ஹெவன் அண்ட் எர்த். அப்பொழுது அந்த எர்த் அதற்கு முன்னால் இந்த இவ் என்று சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த இதோடு இந்த ஷ்வா இந்த சிம்பலோட, இந்த இந்த உயிரெழுத்துக்குறியோட இது சேர்க்கப்பட்டிருக்கும். இவ்.
வாவ் என்ற எழுத்து சில நேரங்களில் உயிரெழுத்து போலவும் செயல்படும். உதாரணமாக மேலே ஒரு புள்ளி வைத்தால் அந்த இவ் என்ற அந்த ஒலிக்காது. அதற்கு பதிலாக ஓ ஓ என்று ஒலிக்காது. ஓ என்று ஒலிக்கும். இதற்கு பேர் ஏற்கனவே படித்திருப்போம். உயிரெழுத்து குறியீட்டை பார்க்கும் பொழுது படித்திருப்போம். இதற்கு பெயர் ஹோலேம். ஹோலேம். உதாரணமாக இது டாலெட். இதுவும் டாலெட். இது வாவ். டாலெட். இது இட். இது ஓ. இது இட். டோட். டோட் என்று உச்சரிப்பு இருக்கிறது. இங்கிருந்து வாசிக்க வேண்டும். இந்த டோட் என்று சொன்னால் பிலவட், அன்புக்குரியவர். அன்புக்குரியவர் என்று பொருள். இன்னொரு பொருள் இருக்கிறது, அங்கிள். டோட் மாமா என்று அந்த பொருளிலும் சில நேரங்களில் வரும். பிலவட், டோட், இதிலிருந்து வருவது தான் டாவிட். டாவிட் என்றால் அன்புக்குரியவன். டாவிட், டோட் இதிலிருந்து வந்தது தான் டேவிட். அடுத்து இன்னொன்று இருக்கிறது. இதிலேயே இங்கே ஒரு டாகேஷ் புள்ளி வரும். இந்த டாகேஷ் இங்கே புள்ளி வந்தால் ஊ என்று உச்சரிக்க வேண்டும். இதற்கு பெயர் ஷூருக். ஷூருக் அதற்கு பெயர். இதுபோல் இந்த வாவில் மட்டும் இப்படி வந்தால் இதற்கு ஊ என்று உச்சரிக்க வேண்டும். ஊ என்றல்ல, ஊ என்று உச்சரிக்க வேண்டும். இது இந்த இடத்துல மட்டும் வந்தால். அதே போல் இங்கே மேலே புள்ளி வந்தால் ஓ என்றால் ஓ என்று உச்சரிக்க வேண்டும். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.